நீங்க ஒரே நேரத்துல ஏகப்பட்ட வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆக்சுவலா வாழைப்பழத்துல பொட்டாசியம் 40 அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது இருக்கிறதுனால வாழைப்பழத்துல இருந்து ஒரு ரேடியேஷன் வெளியாகும். ஆனா இது ஹியூமன்ஸ் அதிகமா பாதிக்காது. நீங்க ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 30 மில்லியன் வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடம்பு ரேடியோ ஆக்டிவ் மூலமா பாதிக்கப்பட்டு இறக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆனா 30 மில்லியன் வாழைப்பழத்தை ஒரே நாள்ல சாப்பிடுறது இம்பாசிபிளான ஒரு காரியம். ஆனா ஒரு நாளைக்கு 100 வாழைப்பழம் வரைக்கும் நம்மளால சாப்பிட முடியும். அப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறுநீரக கோளாறு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு 5ல இருந்து 10 வாழைப்பழம் சாப்பிட்டாலே அது நம்ம உடலுக்கு போதுமான அளவா இருக்கு. வாழைப்பழத்தை ஒரு நாளைக்கு அளவோட சாப்பிடுங்க. வாழைப்பழம் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு யாராச்சும் சொல்லிட்டாங்கன்ட்டு ஏகப்பட்ட வாழைப்பழத்தை சாப்பிடாதீங்க. அது உங்க உயிருக்கு கூட ஆபத்தாகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. கைஸ், உங்களோட கண்ணு எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு, ஷார்ப்பா இருக்குன்ட்டு இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க பாக்குற போட்டோல எத்தனை குதிரைக்கு 3 கால் இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களோட கண்ணு ஹெல்த்தியா இருக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிபிக் அண்ட் ஃபேக்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழ இருக்க ஐகார்டை கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க. கைஸ், இப்போ உள்ள காலகட்டத்தில் புல்லட் பைக் மேல உள்ள கிரேஸ்னால எல்லாரும் புல்லட் பைக் ஓட்டுறதுக்கு தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அந்த பைக்கை கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் கிக் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. சப்போஸ் அப்படி பேக் கிக் ஆனிச்சுன்னா உங்க கால் உடையறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு தான் செல்ஃப் ஸ்டார்ட் கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பழைய புல்லட் பைக் இருக்குன்னா அது கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புல்லட் பைக்ல உள்ள மீட்டர்ல இந்த மாதிரியான முள்ளு சென்டரா இருக்கான்னு பாத்துங்க. அப்படி இல்லைன்னா ரைட் சைடு இருக்கணும். தப்பி தவறி கூட லெஃப்ட் சைடு இருக்கும்போது அதை கிக் பண்ணிடாதீங்க. ஏன்னா பேக் கிக் ஆகி உங்க கால் உடையறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஹே கைஸ், நம்ம ஹாலிவுட் பார்க்கும்போது அதுல கொலம்பியா பிக்சர்ஸ் போட்டு ஒரு பொண்ணு தீப்பந்தம் வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ வரும். ஆக்சுவலா இந்த வீடியோ பெரிய பெரிய ஸ்டுடியோல ப்ரொஃபஷனலா எடுத்தது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அப்படி கிடையாது. 1992 நியூ ஆர்லியன்ஸ்ல ஜென்னி ஜோசப் அப்படின்ட்டு ஒரு போட்டோகிராஃபர் இருந்தார். இவரும் இவரோட ஃப்ரெண்டு கேத்தி ஆண்டர்சன் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட அபார்ட்மெண்ட்ல லஞ்ச் பிரேக்ல வந்து ஒரு ஐடியாவுல ஒரு போட்டோ எடுத்தாங்க. அதாவது பெட்ஷீட்டை போட்டு அதுல ஒரு நீல கலர் துணியை போட்டு அதுல டேபிள்ல ஒரு லைட் வைப்பாங்கல்ல படிக்கிறதுக்கு, அந்த லைட்டை வச்சுதான் இந்த போட்டோவே எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ தான் இப்போ கொலம்பியா பிக்சர் ப்ரொடக்ஷன்ஸ்ல அதிகமா பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ ரிலீஸ் ஆக போற ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல கூட இந்த லோகோ தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ கண்டிப்பா தியேட்டர்ல போய் இந்த லோகோவோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. சோ யாரெல்லாம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு தியேட்டருக்கு போவீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தண்ணி கடியில 30 அடி ஆழத்துல ரத்தம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஆக்சுவலா 30 அடி ஆழத்துல சிகப்பு கலர் லைட் ஃபுல்லாவே அப்சர்வ் ஆயிடும். சோ அதனால தண்ணி கடியில ரத்தம் வந்துச்சுன்னா அது கிரீன் கலர்ல தான் தெரியும். ரத்தம் மட்டும் இல்லாம ரெட் கலர்ல என்னென்ன கொண்டு போறீங்களோ அது எல்லாமே 30 அடி ஆழத்துல கிரீன் கலர்ல தான் தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேன் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாதுன்ட்டு. சோ அதனால தேனை 50 வருஷம் 40 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு அதை லட்சக்கணக்கில் விற்கிறாங்க. இப்படி 50 வருஷம் 40 வருஷம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலமா அந்த தேன் மேல ஒரு வெள்ளை கலர்ல ஒண்ணு படிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இந்த வெள்ளை கலர்ல இருக்கிறது தான் ஹனி பட்டர். ஆனா இருக்கிறதுலே இந்த ஹனி பட்டர் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருளா இருக்கு. பொதுவாவே எல்லா உயிரினத்திலயுமே பெண் உயிரி மட்டும்தான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். ஆனா கடல் குதிரையில இது அப்படியே டிஃபரெண்டா நடக்கும். பெண் கடல் குதிரை என்ன பண்ணும்னா முட்டையெல்லாம் ஆணோட வயித்துல இருக்க ஒரு சின்னோண்டு பவுச்ல முட்டையெல்லாம் இட்டுட்டு போயிடும். அந்த முட்டையெல்லாம் பொரியிற வரைக்கும் ஆண் கடல் குதிரை தான் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு சுத்தம். ஒன்ஸ் அந்த முட்டையில இருந்து எல்லா கடல் குதிரையும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் வயிற்ற பிரஸ் பண்ணி இந்த மாதிரி வெளியில எல்லா குஞ்சுகளையும் தள்ளும். ஆக்சுவலா முதல்ல செயின்ஸா எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செயின்ஸா முதல்ல பேபி டெலிவரிக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த செயின்ஸா வச்சு குழந்தை பிறக்கும் போது பெல்விக் போனை கட் பண்ணி அது மூலமா பேபியை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுதான் இதை உருவாக்குனாங்க. ஆனா அது ரொம்ப டேஞ்சரான ப்ராசஸா இருந்ததுனாலதான் இந்த செயின்ஸாவை டெலிவரி அப்போ பயன்படுத்துறத கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதோட பயன்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மரம் வெட்டுறதுக்கு இப்போ பயன்படுத்திட்டு வரோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கைஸ், காலையில ஒரு 4 மணி இருக்கும். கண்டென்ட்டுக்காக மொபைல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சதுதான் இந்த பிளாக் காஃபி தியரி. ஆக்சுவலா இந்த தியரியில சொல்ற மாதிரி இந்த தியரியில வர பர்சனுக்கு பிளாக் காஃபினாலே பிடிக்காது. அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு அங்க இருக்கிற சர்வெண்ட் சொல்றாரு, உங்க ரெஸ்டாரண்ட்ல உள்ள என்ன வேணா கொடுங்க ஆனா பிளாக் காஃபியை தவிர அப்படின்னு சொல்றாரு. அந்த சர்வெண்ட் நிறைய பேரை கவனிச்சு நம்ம ஹீரோ என்ன ஆர்டர் பண்ணாரோ அது அவருக்கு மறந்துட்டு, ஆனா அவருக்கு தெரிஞ்சது பிளாக் காஃபி. உடனே இவர் என்ன பண்றாருனாக்கா பிளாக் காஃபியை கொண்டாந்து கொடுத்துறாரு. இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே ஒரு உண்டு. நமக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா சொல்லுங்க, என்ன வேணான்னு சொல்லாதீங்க. பட் நீங்க எதை சொல்றீங்களோ அதுதான் உங்களை தேடி வரும். பிளாக் காஃபி மாதிரி. கைஸ், உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான லீடர்லாம் இருக்காங்கல்ல, கிங் ஜாங் உங், விளாடிமிர் புட்டின், இவங்க எல்லாருமே அவங்க கூடயே ஒரு டாய்லெட்டை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க செக்யூரிட்டி கார்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு சுர்கேஸ் இருக்கும், அதுல ஒரு டாய்லெட் இருக்கும். இது எதுக்குனாக்கா கிங் ஜாங் உங், விளாடிமிர் புட்டின் இவங்களோட டாய்லெட் வேற யாராச்சும் அவங்களோட எனிமி கையில கிடைச்சிட்டுனா அதை அனலைஸ் பண்ணி அவங்க டிஎன்ஏ மூலமா அவங்களுக்கு என்னென்ன டிசீஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அது மூலமா அவங்களை கொல்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான ஈஸியா கேரி பண்ற டாய்லெட்டை பக்கத்திலேயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
பாப்லோ எஸ்கோபா எவ்வளவு பெரிய ட்ரக் டீலர்ன்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட மில்லியன் பில்லியன் ஏன் ட்ரில்லியன் கணக்குல கூட அவ்வளவு பணம் இருந்துச்சு. ஒரு வாட்டி அவரோட பொண்ணுக்காக அந்த பணத்தை என்ன பண்ணாருன்னு தெரியுமா? தன்னோட சொந்த பொண்ணு குளிர்ல நடுங்கிட்டு இருக்கா அப்படிங்கறதுக்காக 2 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் விறகுக்கு பதிலா கொளுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட பொண்ணோட பர்த்டேக்கு கிட்டத்தட்ட 10 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஒரு பலூன்ல கட்டி வெடிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வருஷத்துக்கு அந்த பணத்தை ரப்பர் பேண்ட் போட்டு சுத்தி வைக்கிறதுக்கே, அந்த ரப்பர் பேண்ட் வாங்குறதுக்கு இவர் செலவு பண்றது கிட்டத்தட்ட 1 மில்லியனா இருக்கும். அப்ப பாத்துங்க இவர்கிட்ட எவ்வளவு பணம் இருந்திருக்கும்ட்டு. உங்க லைஃப்லயே கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய 2 வித்தியாசமான பீச். நம்பர் 1 ரெனிஃப்சாரா. இது ஐஸ்லாந்துல உள்ள ஒரு பிளாக் கலர் பீச். இங்க இருக்கிற மண்ணு ஃபுல்லாவே பிளாக் கலர்ல தான் இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல வெடிச்ச வேல்கனோல இருந்து வந்த எல்லா துகள்களும் இங்க செடிமெண்டேஷன் ஆகி அந்த துகள்கள் எல்லாமே உடஞ்சி மணலா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. நம்பர் 2 பிங்க் பீச் இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் உள்ள இந்த கடற்கரை பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிங்க் கலர்ல தான் இருக்கும். இங்க இருக்கிற மண் எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னு சரியா தெரியல. ஆனா டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. சப்போஸ் நீங்க இந்த வருஷம் டூர் போற மாதிரி இருந்தாக்கா இந்த 2 இடத்தை விசிட் பண்ணி பாருங்க. கைஸ், இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங், அதாவது ஒருங்கிணைந்த தோட்டம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா 3 அடியில இருந்து 4 அடிக்கு குழி வெட்டி அதுல மீன் வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க இடத்துல இந்த மாதிரி நெல் பயிர், அப்படி இல்லைனாக்கா சொரக்காய், இந்த மாதிரியான செடிகளை வளர்ப்பாங்க. இதனால என்ன பயன் கிடைக்குதுன்னா, இந்த இடத்துல வளர்ற மீன்கள் மூலமா வெளியாகிற கழிவுல பொட்டாசியம், நைட்ரேட் இந்த மாதிரியான சத்து அதிகமா இருக்கு. இதனால பக்கத்துல இருக்க செடிகள் செழிப்பா வளருது. இதனால விவசாயிகளுக்கு 2 மடங்கு லாபம் கிடைக்குது. இது மோஸ்டா சீனா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, பெங்கால் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இந்த விவசாயத்தை அதிகமா பயன்படுத்திட்டு வராங்க. எந்த ஒரு டாக்டராச்சும் தனக்கு தானே ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா? ஆனா இவர் பண்ணிருக்காரு. 1961ல லியோனிட் ரொகசோ அப்படிங்கிற ஒரு டாக்டர் அண்டார்டிகாவில இருந்தாரு. அந்த டைம்ல அவருக்கு அப்பண்டிசைட்டிஸ் வந்ததுனால பக்கத்துல எந்த டாக்டரும் இல்லாத காரணத்தினால கண்ணாடியை பார்த்து அவருக்கு அவரே ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாரு. அவர் பக்கத்துல இருந்த 2 அசிஸ்டன்ட் கண்ணாடியை கரெக்டா பிடிக்க இவர் லோக்கல் அனஸ்தேசியா அப்புறம் சர்ஜிக்கல் பிளேட வச்சு பொறுமையா வயிற்று அறுத்து அங்க இருக்கிற அப்பண்டிசைட்டிஸ பொறுமையா வெளியில எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கைஸ், உங்களோட குழந்தைங்க கண்டிப்பா நீங்க இதை வாங்கி கொடுத்தே ஆகணும். அப்படி என்னடா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் பபிள் கன். நார்மலா நம்ம பபிள்ஸ் விடும்போது ஒன்னா தான் விட முடியும். ஆனா இந்த கண்ணை மட்டும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல 69 பபிள்ஸா உங்களால விட முடியும். இதை வாங்கி அவங்க கொடுத்திருக்க பபிள் ஃப்ளூயிட்ல இதை டிப் பண்ணி ஒரு அழுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல 69க்கு மேல பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தாக்கா இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு சின்ன குழந்தைங்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காய்ஸ், பாலைவனத்துல எதுக்காக இவரு கல்ல வச்சு அடிச்சுட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆக்சுவலா பாலைவனத்துல சாண்டா அப்படிங்கிற ஒரு உடம்பு இருக்கும். இது இந்த மாதிரி பொந்துகள் அதிகமா இருக்கும். அந்த பொந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவர் இந்த மாதிரி கல்ல வச்சு அடிச்சு கண்டுபிடிக்கிறாரு. மெயினா இந்த உடம்ப அதிகமா இறைச்சிக்காக தான் பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியாவில இதை பெட்டா கூட வளர்த்துட்டு இருக்காங்க. கைஸ், கோர்ட்ல ஜட்ஜி ஒரு கைதிக்கு மரண தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோர்ட் பிடிக்கணும் அந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. சப்போஸ் உங்களுக்கு லாயர் ஒருத்தர் ஃப்ரெண்டா இருந்தாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா மரண தண்டனை கைதிக்கு தீர்ப்பு எழுதினதுக்கு அப்புறம் ஜட்ஜ் என்ன பண்ணுவார்னா, இந்த தீர்ப்பு எழுதின பேனாவை உடைச்சிருவாராம். ஏன் இப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுத்த பேனாவை வச்சு இன்னொருத்தருக்கு தீர்ப்பு எழுதக்கூடாதான். அதனாலதான் தீர்ப்பு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேனாவை உடைச்சிருவாங்க. BMW பைக்கோட இன்ஜின் சவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்னன்னு தெரியுமா? BMW பைக் ஜஸ்ட் ஸ்பீடுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்ல, இன்ஜினியரிங் பர்ஃபெக்ஷனுக்கும் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். எஸ்பெஷலி சொல்லணும்னா BMW மோட்டாரோட் பைக்ஸ்ல யூஸ் பண்ற பாக்ஸர் இன்ஜின் டிசைன் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இந்த இன்ஜின் ஹரிசாண்டலா ஆப்போசிட் சைடுல இருக்கிறதுனால பைக்குக்கு பெட்டர் பேலன்ஸ், ஸ்மூத் ரைடிங் அண்ட் பவர்ஃபுல் பிக்கப் கிடைக்கும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, BMW ஒரிஜினலாவே ஏரோப்ளைன் இன்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்த கம்பெனி. வேர்ல்டு வார் டைம்ல ஏர்கிராஃப்ட் என்ஜின்ஸை பில்ட் பண்ணாத எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால தான் லேட்டர் சூப்பர் பைக் டெக்னாலஜில யூஸ் பண்ணாங்க. அதனால BMW பைக்ஸ்லாம் ஹை ஸ்பீடோட ஸ்டேபிளா இருக்கும். இன்னும் ஒரு கிரேசியான ஃபேக்ட் என்னன்னா, BMW பைக்ல டெலிலிவர் சஸ்பென்ஷன் ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இது சடன் பிரேக் போடும்போது பைக் ஃப்ரண்ட்ல ஃபிளிப் ஆகாம ரெடியூஸ் பண்ணும். இதனால பைக் ஓட்டுற நமக்கு சேஃப்டியும் கம்ஃபர்டபுள் ரெண்டுமே கிடைக்கும். இப்போ பாத்துக்கிட்டு இருக்க டீ பாட்டுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு தெரியுமா? சீனாவோட ஃபேமஸான ஜீசா டீ பாட் ஒரு ஆர்டினேட் டீ பாட் கிடையாது. பல 100 வருஷங்களா தலைமுறையா வெறும் கையாலேயே செஞ்சு அதை 1300 டிகிரி செல்சியஸ்ல சூடு பண்ணி எடுக்கிற ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு ஆர்ட். இது சீனாவில இருக்க ஜீசிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற பர்பிள் கலர் களிமண்ணால செய்யறாங்க. இந்த டீ பாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டீ பாட்ல டீ ஊத்துனாக்கா அதோட பிளேவரை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும்.
இந்த சர்ச் தான் உலகத்திலே ரொம்ப டேஞ்சரான சர்ச். ஆக்சுவலா சர்ச்சுக்குள்ள எந்த ஒரு டேஞ்சரும் கிடையாது. ஆனா அந்த சர்ச்சுக்கு போற பாதை தான் டேஞ்சர். இதுதான் எத்தியோப்பியாவில் உள்ள அபுனா யமட்டா சர்ச். இந்த சர்ச்சை 5ஆம் நூற்றாண்டுல யாரும் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக குறுகலா பாதை இருக்கிற ஒரு மலை மேல கட்டியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துக்கு ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஏற முடியாம ஏறி விசிட் பண்றாங்க. இந்த சர்ச்சோட பாஸ்டர் மட்டும் காலையில இந்த சர்ச்சில் ஏறி ஈவினிங் தான் வீட்டுக்கு திரும்புறாரு. பில்டிங்கை கட்டும்போது எதுக்கு இந்த மாதிரி வைப்ரேட்டர் மிஷினை வச்சு கான்கிரீட்டை வைப்ரேட் பண்றாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி பெரிய சீக்ரெட்டே ஒளிஞ்சிருக்கு. பில்டிங் கட்டும்போது கான்கிரீட்டை ஒரு இடத்துல கொட்டும்போது அதை வைப்ரேட் பண்ணலனா இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இதனால பில்டிங் வீக் ஆகி சீக்கிரம் கிராக் விடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வைப்ரேட்டர் மிஷினை வச்சு வைப்ரேட் பண்றாங்க. நீங்க தூங்கும்போது உங்க உடம்பு என்ன பண்ணுன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு நீங்க 1 லிட்டர் தண்ணி குடிச்சாலும் உங்க உடம்பு தானாவே 1.5 லிட்டர் தண்ணியை உற்பத்தி பண்ணும். அதுவும் உங்களுக்கு தெரியாமலே. உங்க வாயில உள்ள சலைவா இருக்குல்ல, அதை வச்சு கூட தண்ணீர் உற்பத்தி ஆகுமா? இதனாலதான் நீங்க தூங்கி கிளம்பும் போது வாய் வறண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸ் வேணும்னா கமெண்ட்ல பாடின்னு டைப் பண்ணுங்க. காய்ஸ், இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பெயிண்ட் கிடையாது, கண்ணாடி. ஆக்சுவலா இந்த பெயிண்ட வாங்கி நீங்க செவுத்துல அடிச்சீங்கன்னா நீங்க கண்ணாடி தனியா வாங்கி வீட்டுல மாட்டணுங்கிற அவசியமே வராது. அதாவது இந்த மாதிரியான குரோம் லிக்விட் பெயிண்ட செவுத்துல அடிக்கும் போது அது கண்ணாடி மாதிரி தெரியணும்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, செவுரு ரொம்ப சாஃப்டா வளவலன்னு இருக்கணும். அப்பதான் இந்த பெயிண்ட் எடுத்து அடிக்கும் போது அது கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த பெயிண்ட்ல அலுமினியத்தை சின்ன சின்ன பார்ட்டிகளா கட் பண்ணி சேர்த்திருப்பாங்க. இந்த பெயிண்ட சரியா அடிச்சாதான் லைட்டா நீங்க பாக்கும்போது மங்களா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல இல்ல நான் முகம் பாக்குற கண்ணாடி மாதிரி தான் இந்த செவரு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த பெயிண்ட் அடிக்காம நீங்க கண்ணாடியே வாங்கி மாட்டிடலாம் வீட்டுல. நீங்க மலையில ட்ரெக்கிங் போகும்போது இதை மட்டும் கண்டிப்பா பண்ணாதீங்க. ஆக்சுவலா பனிமலையில நீங்க ட்ரெக்கிங் போகும்போது இந்த மாதிரி தரையோட தரையா தண்ணி கிடக்கும். சரி, தண்ணி தான் கிடக்குன்ட்டு அதுல காலை வச்சு ஏறி போயிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அந்த குழியில நீங்க தண்ணியோ கம்போ போட்டு பாத்தீங்கன்னா அதோட ஆழம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. நீங்க ட்ரெக்கிங் போற மாதிரி இருந்தா இந்த மாதிரியான விஷயத்த அவாய்ட் பண்ணிருங்க. ஹேண்ட்பால் பிளேயர்ஸ் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட கைகள்ல இந்த மாதிரியான ஒரு ரெசினை தடவிப்பாங்க. இது எதுக்காக பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி ரெசினை தடவுறது மூலமா பால் தன்னோட கையில கிரிப்பா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ரெசினை கையில தடவுறாங்க. இது யூஸ் பண்றதுனால மேட்சை விட்டு பேன் பண்ணிடுவாங்க, இல்ல மேட்ச்ல இருந்து விலக்கி வச்சிருவாங்க அப்படின்லாம் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. இது ஆக்சுவலா மேட்சுக்கு முன்னாடி பண்ற வார்ம் அப் மாதிரி தான். இந்த ரெசின் பிளே கிரவுண்ட்ல ஒரு ஓரமா கூட இருக்கும். எந்த பிளேயர் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வர்றத உங்களால கூட தடுக்க முடியாது. ஏன்னா இந்த நாட்டுல அவ்வளவு பெரிய வறுமை இருக்கு. இந்தியாவில இருக்க ஒரு ஏழையான மனுஷன் இந்த நாட்டுக்கு போனா கூட அவரு அம்பானி மாதிரி தான் அங்க இருக்கிறவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஹைட்டிங்கிற இந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்கு சாப்பிட கூட சரியா உணவு கிடையாது. இவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற மண்ணை சலிச்சு அதை சுத்தம் பண்ணி அதுல உப்பு எண்ணெய் சேர்த்து அதை அப்பளம் மாதிரி சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்சா 4 பேருக்கு ஃபுட் வாங்கி கொடுங்க.